அனைவருக்கும் என் இனிய நமஸ்காரம், வணக்கம். இன்று ஸ்ரீ வானமுட்டி பெருமாள் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள கோழிக்குத்தி என்னும் ஊரில் அமைய பெற்றுள்ளது. மூலவராக ஸ்ரீ வானமுட்டி பெருமாள் அருள் பாலிக்கிறார். உற்சவர் யோக நரசிம்மர், தாயார் ஸ்ரீ தயாலட்சுமி என்கின்ற மகாலட்சுமி தாயார். ஸ்தல தீர்த்தம் விஸ்வரூப புஷ்கர்ணி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. அது இப்பொழுது பிப்பல மகரிஷி தீர்த்தம் என்றும் பெயர் பெற்றது. சரி, இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு என்ன பார்க்கலாம். முன்னோர் காலத்தில் பெருமை மிகுந்த சோழ நாட்டில் பிப்பலர் என்றோர் மகரிஷி வாழ்ந்து வந்தார். அவருக்கு திடீரென கடுமையான சர்ம நோய் ஏற்பட்டது. தாங்க முடியாத சர்ம நோயினால் அவதிப்பட்டு வந்த பிப்பல மகரிஷி பெருமாளை நினைத்து தனக்கு ஏற்பட்ட நோயிலிருந்து தன்னை விடுவிக்கும்படி வேண்டினார். ஒரு நாள் பிப்பல மகரிஷியின் கனவில் தோன்றிய பெருமாள் அவரிடம், முன் ஜென்மத்தில் நீ அரசனாக இருந்தாய். அப்பொழுது ஒரு உயிரிழப்பிற்கு காரணமாக இருந்திருக்கிறாய். அதன் காரணமாக இந்த ஜென்மத்தில் சர்ம நோயால் பாதிக்கப்பட்டுள்ளாய். எனவே அந்த பாவம் தீர காவேரி கரையில் காணப்படும் ஆலய திருக்குளங்களில் எல்லாம் நீராடி வா. எந்த தீர்த்தத்தில் உன் நோய் குணமாகிறதோ அங்கே நீ பாவ விமோச்சனம் அடைந்து முக்தி பெறுவாய் என்றார். மனமகிழ்ந்த பிப்பல மகரிஷி தன் பயணத்தை தொடர்ந்தார். காவேரி கரையில் உள்ள ஆலயங்களுக்கெல்லாம் சென்று அங்கிருந்த திருத்தீர்த்தங்களில் எல்லாம் நீராடினார். அதன் ஒரு கட்டமாக மூவலூர் திருத்தலம் வந்து சேர்ந்தார். அந்த திருத்தலத்தில் அருள் பாலிக்கும் மார்க சகாயேஸ்வரை மனமுருக வணங்கி நின்றார். அப்பொழுது சிவபிரான் அசிரீரியாக, பக்தா, உனது துயர் நீங்கும் காலம் வந்துவிட்டது. வடக்கே சற்று தொலைவில் ஒரு திரு தீர்த்தம் தென்படும். அதில் நீராடு. உன்னை பற்றி இருக்கும் பிணிகள் யாவும் நீங்கும் என்று சிவபிரான் சொன்னார். அதன்படியே பிப்பல மகரிஷி அந்த திருத்தீர்த்தத்தில் சென்று நீராடினார். அவரது பிணியும் நீங்கியது. அப்பொழுது ஒரு நெடிய நீண்டு வளர்ந்த அத்தி மரத்தில் ஸ்ரீ சீனிவாச பெருமாள் பிப்பல மகரிஷிக்கு விஸ்வரூப தரிசனம் தந்தார். இப்படிப்பட்டதொரு காட்சியினை மனதில் நினைத்து பார்க்கும் போதே மெய் சிலிர்க்கிறது அல்லவா? விஸ்வரூப தரிசனத்தை நேரில் கண்ட மகரிஷிக்கு எத்தனை கொடுப்பினை! இத்தகு காண கிடைக்காத காட்சியினை காண்பதற்கு. இப்படி ஒரு அற்புத தரிசனத்தை கண்டதும் மகரிஷியின் முழுமையான சர்ம நோய் அவரிடமிருந்து விடை பெற்றது. அதே நேரத்தில் மூவலூர் ஸ்ரீ மார்க சகாயேஸ்வரின் முன்பாக வீற்றிருக்கும் நந்தி பகவானும் மகரிஷிக்கு அருள்மழை பொழிந்தார். பிப்பல மகரிஷியின் சர்ம நோய் நீங்குவதற்காக மூவலூர் சிவபிரான் இந்த திசை நோக்கி செல் என்று கோடி காட்டியதால் இந்த ஊருக்கு கோடி அத்தி என்ற பெயர் வழங்கலாயிற்று. பிப்பல மகரிஷியின் கோடி தோஷங்கள் நீங்க பெற்றதால் கோடி அத்தி பாப விமோசனபுரம் எனவும் அழைக்கப்படுகிறது. கோடி அத்தி என்ற பெயரே மருவி இப்பொழுது கோழிக்குத்தி என்று ஆகிவிட்டது. ஆகையால் இந்த ஸ்தல பெருமானை தரிசிக்க நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் விலகும் என்பது நம்பிக்கை. சரி, இந்த கோவிலோட ஸ்தல சிறப்புகள் என்ன பார்க்கலாம். தனது சர்ம நோய் நீங்க பெற்ற பிப்பலர் மகரிஷி காவேரி கரையில் தவம் புரியலானார். இதன் காரணமாகவே இந்த கோவிலில் ஓடும் காவேரி தீர்த்தத்தை பிப்பலர் மகரிஷி தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். இந்த தீர்த்தத்தில் நீராடினால் அனைத்து உடல் உபாதைகளும் நோய்களும் தீரும் என்பது நம்பிக்கை. மூவலூரில் உள்ள ஸ்ரீ மார்க சகாயேஸ்வரரின் திருக்கோவிலின் பிரகாரத்தில் பிப்பல மகரிஷிக்கு தனி சன்னதியும் உள்ளது. பின்னொரு காலத்தில் இந்த நிகழ்வை கேள்விப்பட்ட சோழ அரசர் தான் புரிந்துள்ள போர்களின் வாயிலாக எத்தனை உயிர் பலி ஏற்பட தான் காரணமாகி விட்டோம் என எண்ணி அரசன் தான் செய்த பாவம் நீங்க பெரும் கடும் தவம் புரிந்தார். இதன் காரணமாகவே அரசருக்கும் அதே அத்தி மரத்திலே விஸ்வரூப காட்சி தந்தார் வானமுட்டி பெருமாள். பெருமாளின் அருளும் அரசருக்கு கிடைத்தது. பின்னர் சோழர் அரசு சிற்பக்கலையில் வல்வர்களை கொண்டு அதே அத்தி மரத்தில் 14 அடி உயரத்தில் 4 கரங்களில் சங்கு, சக்கரம், கதாய், அபயஹஸ்தம் ஆகியவற்றுடன் காட்சி தரும்படி வானமுட்டி பெருமாளை செய்து அதற்கு வர்ணம் தீட்டி ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு திருக்கோவில் எழுப்பினார் சோழர். இந்த திருக்கோவில் சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்தில் கோவிலாகும். சோழ அரசர் இந்த கோவிலை 7 பிரகாரங்களுடன் கட்டியுள்ளார். தற்போது இந்த கோவில் ஒரு பிரகாரத்துடன் தான் உள்ளது.
இந்த கோவிலில் உள்ள தாயாருக்கு தனி சன்னதி இல்லை. பெருமாளின் வலது மார்பில் ஸ்ரீ மகாலட்சுமி குடிகொண்டுள்ளார். ஸ்ரீனிவாச பெருமாளின் இடப்பக்கமாக பூமாதேவி சிலை வடிவில் காட்சி தருகிறார். திருக்கோவிலின் உள்ளே சுவாமி எழுந்தருளி இருக்கும் கோவில் கோபுர விமானம் பார்க்க அத்தனை அழகு. ஒரு கலசத்துடன் ஒரு பெரிய பல வண்ணங்களால் ஆன குடை போன்றதோர் தோற்றத்தில் உள்ளது. மிகப்பெரிய அத்திமரமே பெருமானாக மாறியுள்ளதால் அம்மரத்தின் வேரே திருவடிகளை தாங்கி நிற்கும் அதிசயம் உலகில் எங்கும் இல்லாத காண கிடைக்காத அதிசய தரிசனமாகும். சோழ அரசரால் இந்த கோவில் கட்டப்பட்டதால் இதற்கு சோழன் பட்டை என்ற பெயரும் உண்டானது. இந்த தல வானமுட்டி பெருமாள் 14 அடி உயரத்தில் காணப்படுகிறார். அத்திமர பெருமான் என்பதால் இவருக்கு கற்பூர எண்ணெய் காப்பு மட்டுமே நடைபெறுகிறது. இந்த பிப்பலர் கடும் தவம் செய்து அருளிய சனி காயத்ரி மந்திரம் சனி கிரக தோஷ நிவர்த்திக்கு பரிகாரமாகவும் உள்ளது. இந்த ஸ்தலமும் சனிதோஷ பரிகார ஸ்தலமாகவும் உள்ளது. இதனை இந்த கோவில் கல்வெட்டுகள் மூலம் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. இங்கு கிடைத்துள்ள கல்வெட்டின்படி சனிதோஷ பரிகாரத்திற்கு ஒரு தமிழ் ஆண்டில் உள்ள 51 வாரங்களுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் 10 பேருக்கு உணவு அளிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் கிடைத்துள்ள 3 கல்வெட்டுகளின்படி இந்த கோவிலோட பெருமாளுக்கு ஸ்ரீ பக்த பிரிய தாழ்வார் என்ற திருநாமங்களும் உண்டு என அறியப்படுகிறது. பக்தர்களின் துன்பங்களை கருணை உள்ளத்துடன் சரி செய்பவர் இந்த ஸ்தல தாயார் ஸ்ரீ தயாலட்சுமி. ஸ்ரீ யோக நரசிம்மர் 2 கைகளில் சங்கு சக்கரம் ஏந்தி 2 திருக்கரங்களை யோக திருவடி மீது வைத்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். பிரதோஷ காலத்தில் இந்த கோவில் நரசிம்மரை மனதார தரிசனம் செய்ய அங்காரக தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம். இந்த கோவிலில் எழுந்தருளியுள்ள ஆஞ்சநேயர் 3 அடி உயரத்தில் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயராக காட்சியளிக்கிறார். இவர் வாளை சுருட்டி தலையில் வைத்திருப்பதும் வாளின் நுனியில் மணி தொங்கும்படியும் அமைந்துள்ளது மிகவும் சிறப்பான விஷயமாகும். இவர் சப்தஸ்வர ஸ்வரூப ஆஞ்சநேயராகவும் விளங்குகிறார். இவரது ஒவ்வொரு உடல் பாகத்திலும் ஒவ்வொரு ஒளி உண்டாகுகிறது. அந்த வித ஒளியானது சரிகம பதனி என்ற 7 ஸ்வர ஒளி அமைப்பில் உள்ளது அதிசயத்தக்க விஷயமாகும். இவருக்கு பால், தயிர், இளநீர், தேன், சந்தனம் கொண்டு அபிஷேகம் செய்வது அந்த அபிஷேகத்தை காண்பது விசேஷமான ஒன்றாகும். மேலும் தும்பிக்கை ஆழ்வார், ஸ்ரீ சக்கரத்தாழ்வார், ஸ்ரீ ராமானுஜர், நர்தன கிருஷ்ணர், விஸ்வேஷனார், பிப்பலர் சன்னதிகளும் உண்டு. விஸ்வரூப புஷ்கரணி தீர்த்தம் குளம் கோவிலுக்கு வலதுபுறத்தில் அமைந்துள்ளது. இந்த தீர்த்தம்தான் பிப்பல மகரிஷி தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த திருக்குளம் 7 கிணறுகள் 7 நதிகளாக பெருமானால் உருவாக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. இது போன்ற அமைதியான சூழ்நிலையில் ஆற்றோரமாக அமைந்துள்ள திருக்கோவிலுக்கு சென்று நாமும் பெருமாளின் அருளை பெறுவோம். அனைத்து சௌபாக்கியங்களையும் பெற்று வாழ்வோம்.